ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல் மிஸ்டர் குட். ஆஃப்டர் லாங் டைம் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இதை நம்ம அக்டோபர் மந்தில் போன ட்ரிப்பு மதுரைக்கு நான் பசங்களாக சேர்ந்து எல்லோரும் 3 நாள் போன ட்ரிப்பு. இது டே 1, டே 2 and 3 கம்பைனாக ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம எப்படின்னா எல்லாருக்கும் இல்லை, எனக்கு ஒரு ஆசை, நம்ம சென்னையிலேருந்து ரெடி பண்ணி ஒரு ஆள் எடுத்துகிட்டு போய் மதுரையில் சண்டை காமிக்கணும் சொல்லி. அந்த ஆசைக்கு நான் இந்த வாட்டி கூப்பிட்டு போனேன். நம்ம பசங்களோட ஜெயிது, நம்ம டீம் எல்லாம், நம்ம டீம் ஜெயிது, அம்மா ஃபயாஸ்னா, ஷபீர் ஃபயாஸ்னா, அலி நம்ம பையன், அவரே ஃபன்னாக தான் இருந்துச்சு. அலிக்கு அம்மா நயீமு, அம்மா முஷ்டாக், நம்ம எல்லோரும் சேர்ந்து கார் எடுத்துகிட்டு, ரெண்டலில் கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி அப்படியே ரூம்லாம் வெக்கேட் பண்ணிட்டு, இன்றைக்கி ஃப்ரைடே ஜும்மா முடிச்சுட்டு, நாங்கள் கிளம்புனால ஃப்ரைடே நாள் ஜும்மா முடிச்சுட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி உஸ்லம்பட்டியில் ஜும்மா பிடிச்சிட்டோம். உஸ்லம்பட்டி ஒரே ஒரு மசூதி தான் இருந்துச்சு, அங்கே ஜும்மா முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம் சொல்லி தான். டே 1 ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரேஷன் தான். நம்ம இப்போதைக்கு சும்மா சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம் மதுரையில். மோஸ்ட்லி எல்லா இடத்தையும் நான் சுற்றியிருக்கேன். அப்படியும் நம்ம கூட ஜெயித் ப்ரோ, சரி, அலி, ஃபேஸ்னாலாம் எல்லோரும் சுற்றி பார்க்கணும் சொல்லி ஆசைப்பட்டாங்க. எப்போவுமே நெய்யும் என் கூட வந்துடுவான், மோஸ்ட்லி ஷபீரும் வந்துடுவான். இந்த வாட்டி நம்ம அப்படியே கிளம்பலாம் சொல்லி ஏதோ நம்ம கார் நிற்குது. நம்ம நார்மலான ஒரு 7 சீட்டர் ஈக்கோ தான் எடுத்தோம், ஏன்னா கம்ஃபர்ட்டாக எல்லோரும் போக சொல்லி. ஆனால் அதில் கம்ஃபர்ட் இல்லை, மேபி ஓகே அட்ஜஸ்டபுளாக இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து நம்ம உஸ்லம்பட்டி கிளம்பிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உஸ்லம்பட்டி ஃபுல்லாக சுற்றிட்டு நல்லா இது பண்ணலாம் சொல்லி. உஸ்லம்பட்டியில் முதல்ல நம்ம எப்போவுமே உஸ்லம்பட்டி வந்தால் முதல் ஆளாக மீட் பண்ணுறது மோன் அண்ணன் தான். அவரை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். அவர் நம்ம இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக யோசித்தேன், நான் 3-4 வருஷமாக போயிட்டுருக்கேன் மதுரைக்கு, ஏன்னா யாருக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை. நான் ஒரு பிளான் பண்ணேன், அவருக்கு ஒரு ஷாலை போட்டு ஸ்வீட் தந்து கொஞ்சம் மரியாதையாக நம்ம அண்ணனுக்கு, அதான் நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி போவோமோ அந்த மாதிரி ஒரு போனோம் சொல்லி தான் போனேன். போகிற வழியில் அப்படியே நம்ம ஒரு ஜூஸ் கடையில் நிப்பாட்டினோம். அங்கே ரொம்ப ஃபேமஸ் இல்லை, நம்மளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா டு பி ஃப்ராங்க், இவ்வளோ நேச்சராக யாரும் ஜூஸ் தர மாட்டாங்க. ஃபுல்லாக மிஷினே இல்லாமல் ஐஸ் மட்டும் போட்டு ஃபுல்லாக நேச்சுரலாக ஜூஸ் தராங்க. அப்படியே பக்கத்தில் அவங்க பூ விற்றுட்டு அந்த செடிங்கெலாம் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த சீனரி பாருங்கள் எப்படி இருக்குது, நம்ம போன இடம்லாம். இது பாருங்கள், இது ஃபுல்லாக நான் அப்டேட்டாக இப்போது இதே வீடியோவில் கண்டினியூ பண்ணுவேன். உங்கள் ஜூஸ் போடுற விதம் அந்த பாருங்கள். நம்ம சென்னையில் கண்டிப்பாக இந்த மாதிரி இங்கே விற்காது. குடித்தவங்கள ஸ்ட்ரெயிட்டாக மோன் அப்பா கொண்டோம். ஆனால் மோனை இல்லை, சரி அவர் நாட்டுக்கடா பாயிண்டான் பெட்டி. நான் பார்த்துருக்கேன் முதல்லே. ஃபேஸ்னா செய்யலாம் பார்க்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப அக்ரேஷன், ஓவர் அக்ரேஷனான கடை. ஒருத்தரால் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டம். அந்த ஆடு அவுக்கவும் கஷ்டம், இது பண்ண எவ்வளோ சேட்டை பண்ணிப்பாங்க. 2 பேர் பிடிச்சிருக்காங்க, கையில் நிப்பாட்ட முடியல. அது ரொம்ப பவர், ரொம்ப ஒரு சேட்டை பிடிச்ச ஆடு. அதை பாடி அது எப்படி தான் வளர்க்குறாலும் தெரில. அவரோட தம்பி அப்படியே மீட் பண்ணிட்டு அவங்க வீட்டில் இந்த ஆடு தான் நம்ம ஆடு, ரைட், மிஸ்டர் ரைட், எம்ஆர் ரைட். இந்த ஆடை தான் நம்ம சண்டை விட போகிறோம். இதுதான் நம்ம ரெடி பண்ணி ஏற்றி விட்ட ஆடு. இங்கே கரெக்டாக ரீச் ஆகி பக்காவாக இருக்குது, ஹெல்த்தியாக. இந்த ஆடை தான் நம்ம ஃப்ரைடே வந்தோமா, சண்டே சண்டை விட போகிறோம். நையும் வீடியோ வேணாண்டா, அவள் தான் போதும் நிப்பாட்டிரு, சண்டை செய்கிற ஆடு சொன்னனால இதோட நம்ம இந்த ஆடு காமிக்க மாட்டோம். நம்ம ஆடை ரைட்டு. அப்படியே நான் வந்துட்டார். நான் சொன்ன மாதிரியே அந்த மரியாதையை பண்ணிடலாம், ஏன்னா பல வருஷமாக வரும்னு சொல்லி அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம அண்ணனுக்கு அந்த மரியாதையை பண்ணிடலாம் சொல்லி தான் எடுத்துகிட்டு போனேன். அப்படியே கையோடு நிப்பாட்டி நெய்யும்க்கு ஸ்வீட் கொடுக்க சொல்லி, குர்ரானியை சொல்லி அப்படியே நம்ம ஷாலை போட்டு ஒரு ஐடியா மரியாதை பண்ணிட்டு பசங்களாம் நின்று, அவங்க பையன் பாருங்கள், அவனுக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும். ஆன்ட்டு இவர் தான் நம்மளுக்கு என்ன இருந்தாலும் ஆடு விஷயத்தில் வாங்கணும், இல்லை விற்கணும், ஏதாச்சும் இந்த உஸ்லம்பட்டி சரௌண்டிங்கில் நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய
பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுவார். அப்படியே பாருங்கள் பண்ணிட்டேன் பெட்டி எப்படி இருக்குது சொல்லி. எவ்வளோ அக்ரேஷன், எவ்வளோ பவர் காமிப்பாங்க. ஒரு செகண்ட் நிற்காது. இது அடிச்சிச்சுன்னா ஒரு அடி இன்னும் ஆகும் மட்டும் நினச்சி பாருங்கள். இங்கெல்லாம் இந்த அப்படியே நம்ம வந்து ஜெய்குடி மாமா ஷெட்டுக்கு வந்துட்டோம். சரி, எல்லா இடத்துலையும் போகிறது தான் ஒரே தான், ஆனால் ஆடுங்க மாறி மாறி இருக்கும். அங்கெல்லாம் இந்த அப்படியே बेंगलुरु और हैदराबाद. मैं हिंदी में तो इसमें उतना बात नहीं करूँगा, सबटाइटल डालता हूँ, आप चेक कर लियो. ये फुल एक्सप्लोरेशन वीडियो है. अब वेराइटीज़ ऑफ मेंढेस और बकरे देखेंगे और हम फाइट चुना है वो भी इंशाल्लाह अपडेट करूँगा. நம்ம ஜெய்குடி மாமா ஃபுல் ட்ரெஸ்ஸில் நின்றுருக்காரு பக்கா. அவரோட அணில் இது இருக்கும் கடப்பல். இது பெங்களூர்லேருந்து வந்த கடை தான். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தா, ஆனால் எனக்கு தெரியும் இது பெங்களூர்லேருந்து வந்த கடை தான் சொல்லி. அப்படி அவரை பார்த்துட்டு அவர் கடையெல்லாம் பார்க்கலாம் சொல்லி தான் வந்தோம். இந்த வாட்டி நான் பார்த்த கடையிலேருந்து எல்லாமே புது கடை தான். இது ஒரு 6 பல் முகவண்டல். இது அன்றைக்கி ஒரு 4 நாள் மட்டும் தான் சண்டை செஞ்சுருந்துச்சு. 4 நாளில் நேற்று தான் ஏதோ களத்தில் சண்டை செஞ்சிச்சு போல். எங்கே டோர்னமெண்ட் நடந்துச்சு, அதில் சண்டை செஞ்சிச்சு, ட்ராப் பண்ணியிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. 6 பல்லு பட்டுருந்துச்சு. நல்ல சைஸு கிடா, சூப்பராக இருந்துச்சு. 0ல் இருந்தாலும் நல்லா தலையாக செட்டாக சூப்பராக இருந்துச்சு கடா. அப்புறம் அங்கேலேருந்து அப்படியே வந்து பக்கத்தில் ஒரு கொங்கு இருந்துச்சு, 6 பல்லு சொல்லி. அந்த கொங்கு சூப்பராக இருக்கும். அதை நான் உங்களுக்கு அப்டேட்டாக பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸில். ஜெயித் பாருங்கள், அந்த அப்படியே சூப்பராக பார்த்துருந்தான். அந்த கொங்கு வந்து 6 பல்லு தான். கடா சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த கடை வந்து நம்மளே வாங்கி நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணனுக்கு கடா கொடுத்துட்டோம். நல்ல சைஸு, நல்ல அழகு, 6 பல்லுக்கு. இன்னும் வயசு வந்தால் நல்லா ஏறி வரும். நல்லா இருந்துச்சு கடா. நான் எக்ஸ்பெக்டேஷன் ஃபோட்டோ வீடியோவில் பார்த்தேன், ஆனால் இவ்வளோ சைஸாக இருக்கும்னு நினைக்கல. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆடு. இந்த ஆடு நம்ம அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அவர் ரிக்வெஸ்ட் பண்ணால, நம்மளுக்கு வேண்டியப்பட்டனால அவருக்கு வாங்கி அப்படியே கொடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லி. இந்த ஆடு ஏதோ பொட்டுக்கடை மாதிரி இருந்துச்சு, நாட்டுக்கடை மாதிரி. ஆனால் இது கொங்கு தான். மேபி எனக்கு பிடிக்கல, ஆனால் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. லைக் சைஸ் வைஸெல்லாம் ஓகே, ஹைட் லென்த்தாக. ஆனால் உடம்பு இல்லை, ஒரு மாதிரி பார்த்தா அட்ராக்ஷனாக இருக்காது. ஆனால் நல்லா வளர்த்து வச்சுருந்தோன்னா இந்த கலர் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு இந்த கலர் ப்ரௌன் வித் ஒயிட் வந்து அவ்வளோவா பிடிக்காது. நாட்டுக்கடைனா பிடிக்கும். கொங்கில் இந்த மாதிரி ப்ரௌன் வித் ஒயிட் இந்த மாதிரி வர்றது எனக்கு பிடிக்காது. அதனால் நம்ம அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணல. இந்த ஆடு நான் ரொம்ப இது பண்ணல, அப்படியே இக்னோர் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒயிட்டும் அந்த கருப்பு தான் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி இந்த அணில் சரியான சைஸு, செம்ம சைஸு. எதிர்பார்க்கவே இல்லை. 0லே இவ்வளோ பெருசாக இருக்குது. ஹைட்டு, லென்த்து, சைஸோடு சூப்பராக இருந்துச்சு. ஏதோ ஃபால்ட்டில் இருந்துச்சு, ஆனால் அதுக்கு முதல்ல அந்த ஃபால்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தார் அவர், தலை செட் ஃபுல்லாக ஆடி இருந்ததுனால. ஆனால் இந்த ஆடெல்லாம் சூப்பர் சைஸு, நினச்சே பார்க்கல. கொங்கு குறும்பையிலே அணிலில் இவ்வளோ நல்ல தலை செட், இவ்வளோ நல்ல சைஸாக இருந்துச்சு ஆடு. அவர் பொறுமையாக எடுத்து வந்து சண்டை காமிக்கலாம் சொல்லி வச்சுருந்தார். மேபி சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து தான் நம்ம ரைட்டும் வாங்கினது. ரைட் இங்கே இருந்த ஆடு தான் நம்ம வாங்கி சண்டை விட்டுருக்கோம்ல. இப்போது எடுத்து வந்து சண்டை காமிக்கிற சொல்கிறேன். இவர்கிட்ட தான் வாங்கினது. நம்மளுக்கு தாரிக்னா தான் வாங்கி கொடுத்தது ரைட்டு. நம்மளுக்கு தாரிக்னாவும் காட்டுறேன், அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். சரி, இங்களோட முடித்தோடனே தாரிக் நான் போய் பார்க்கலாம் சொல்லி. மெயினாக நம்ம சாப்பிட்றது மதுரை தான் வரணும். உஸ்லம்பட்டியில் நான்வெஜ் ஹலால் இல்லை நம்மளுக்கு. அதனால் நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக தாரிக் நஷட்டுக்கு வந்தோம். அப்படியே நம்ம மோனாக்கு எப்படி மரியாதை பண்ணணும்னு நினச்சேன், அதே மாதிரி தாரிக்னாவும் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். எப்படி உஸ்லம்பட்டியில் மோனா வேண்டியப்படுறோம், அதே மாதிரி மதுரையில் தாரிக்னா. நான் மதுரை வந்தாலே மோனா தாரிக்கானா, இவங்க 2 பேரை பார்க்காம போக மாட்டேன்.
என்ன ஆனாலும் சரி. 2 பேருக்கும் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அப்பவும் பரவாயில்ல சொல்லி அவரை மீட் பண்ணிட்டு அம்மா இவரை மீட் பண்ணிட்டு தான் போவேன். அப்படியே தாரிண்ணா நின்றுட்டு இருந்தார். அப்படியே பேசிட்டு தாரிண்ணா கிட்ட அப்படியே அவர் என்ன மரியாதை பண்ண அவர் ரொம்ப இது பண்ணார். இதெல்லாம் யூடியூப்பில் போடாத இது சொல்லி. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம என்னங்க நம்ம சொல்கிறோம், யார் என்ன வேணால் சொல்லிட்டோம், நம்மளுக்கு வேண்டியது நம்ம பண்ணுவோம், நம்மளுக்கு பிடிச்சவங்க தான் என்ன பண்ணுறேன் சொல்லி அப்படியே நம்ம அப்படியே ஷாவில் போட்டு அவரை மரியாதை பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த வாங்கிட்டு வந்து ஸ்வீட் கொடுத்து இது பண்ணியாச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இதுலேருந்து நம்ம அப்படியே இங்கேருந்து நம்ம சாப்பிட்டு மதுரைக்கு இது உசிலம்படி போய் அங்கே தான் ரூம் எடுத்தணும். அங்கே போய் ரெஸ்ட். அது டே 2 and 3 இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் போட்டுடலாம். அதில் ரொம்ப ஆடுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ கைஸ்.